ஹாய், இன்றைக்கி ஒரு ஸ்டடி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே 25 டேஸ் ஸ்டடி பிளான் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஸோ அதோட டே 1 வந்து இன்றைக்கி தான். ஸோ எப்படி இன்றைக்கி என்னோடய டே போகுது, எப்படி நான் என்னோடய ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மார்னிங் இந்த மாதிரி வெயில் பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போல்லாம் மார்னிங் ஒரு 9 o'clock இருக்கும். ஸோ மார்னிங் பார்க்கும்போது பேபி தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு 15 minutes வந்து வெளியில் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். பேபிக்கு ஃபீட் பண்ணுறனால அப்படின்னு நினைக்கிறேன். மார்னிங்கே வந்து ரொம்ப ஹெவியாக பசிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து என்னால் ரைஸோ இல்லை மற்றதோ சாப்பிட முடியாது. ஸோ மார்னிங் எழுந்ததுமே வந்து ஒரு டம்ளர் மில்க் எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டடி பிளான் வந்து இது தான் டே 1ல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ 10th standard புக் இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லெசன் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட் வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற ப்ரோஸ் லெசன். அதை எடுத்து ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணிவிட்டு எனக்கு தெரியாத வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கங்கே நான் மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். டிக்ஷனரிலேயோ இல்லை மொபைல்லையோ வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத வேர்ட்ஸ்க்கு மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி ஸ்டோரி வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு லெசனாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சினோனிம்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தேடிட்டே இருக்க வேண்டியதில்லை. நமக்கு ஒரு லெசன் ரீட் பண்ணும்போது எந்த வேர்டெலாம் நமக்கு டக்குன்னு புரிஞ்சுக்க லேட் ஆகுதோ அது எல்லாமே நம்ம சினோனிம்ஸ்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு லெசன் மட்டும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பார்த்தா பேபி எழுந்திரிச்சாச்சு. ஸோ அவங்க கூட தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெயில் வந்து கொஞ்சம் லைட்டாக அடிச்சுது. ஸோ பேபியும் இந்த டைம்லேயே குளிக்க வச்சிட்டா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சு ரெடி பண்ணி மறுபடியும் வந்து தூங்க வச்சாச்சு. ஸோ அவங்கள தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா நான் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ பேபி இருந்தாலே போதும், வீடே மெஸ்ஸி ஆகிடும். எப்படி தான் நம்ம கிளாத்ஸ் எல்லாம் அங்கங்கே வீசுகிறோன்னு நமக்கே தெரியாது. அந்த பேபியை விட மோசமாக நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஸோ எல்லா திங்ஸையும் அப்பப்போ எடுத்து அங்கங்கே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். குளிக்க வச்சுட்டு தொட்டிலில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம போயம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி 2 போயம் எடுத்திருந்தேன். லைஃப் அண்ட் ஐ எம் எவ்ரி உமன் 10th standard புக்லேருந்து. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு லைஃப் அப்படின்ற போயம் மட்டும் எடுத்து ரீட் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ போயம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஆத்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கணும், க்ளோசரிஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, ரைமிங் வேர்ட்ஸு, ரைம் ஸ்கீமு, இந்த மாதிரி ஒன்று நம்ம பார்க்கணும். ஸோ அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு போயம் முடித்தேன். ஸோ அதுக்கப்புறமா லைஃப் அண்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இந்த 2 லெசன்லேயும் இருக்கிற ஆத்தர் டீட்டெயில்ஸை வந்து ஒரு நோட்டில் நான் எழுதிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆத்தர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அதை வந்து நான் இங்கே எழுதி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா செகண்ட் போயம் ஐ எம் எவ்ரி உமன் அதை வந்து நான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதில் இருக்க நியூ வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் அதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அது எல்லாத்தையுமே நான் புக்லேயே வந்து நோட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே நான் நோட்டில் எழுதணும் அப்படின்னு நினச்சாலும் ரொம்ப டைம் எடுத்துக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னால் ப்ராப்பராக அதை பண்ண முடியுமா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு எது வேணுமோ அது நான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை மட்டும் நான் வந்து நோட்டில் எழுதி வச்சுப்பேன். ஸோ மற்றது எல்லாத்தையுமே நான் வந்து அப்படியே புக்லேயே தான் நான் நோட் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் முடிக்கிறக்குள்ளேயே பேபி மறுபடியும் எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தான் போச்சு. ஸோ லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அகெயின் வந்து நான் ரீட் பண்ண போகிறேன். ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்றது தான். ஸோ ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஃப்ரேசல் வெர்ப் இந்த 2ம் தான் வந்து இன்றைக்கி கிராமர் டாப்பிக்கில். ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரேசல் வெர்ப் வந்து லாஸ்ட் விலாகில் காட்டியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரீயாக இருந்த டைமில் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எழுதி வச்சுருந்தேன். மீதியை வந்து என்னன்றதை மட்டும் செக் பண்ணி எழுதிட்டு அதை வந்து அகெயின் நான் இப்போ படிக்க போகிறேன். இன்றைக்கி கிராமர் டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேசல் வெர்பும் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இது 2ம் தான் நான் எடுத்திருந்தேன்.
ஸோ ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை நோட்ஸ் எடுத்து எழுதி வைக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் பார்த்துட்டேன். பட் நோட்டில் வந்து எதுவும் நோட் பண்ணி வைக்கல. ஆனால் ஃப்ரேசல் வெர்ப் வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து என்ன தான் நோட்டில் எழுதி வச்சுருந்தாலும் அதை வந்து டெய்லி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் எடுத்து நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போதே ஒன்று நான் மைண்டில் வச்சு தான் பார்த்து தான் எழுதிட்டு இருந்தேன். அகெயின் வந்து இன்றைக்கி நான் ரீட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப குயிக்காகவே வந்து ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலி என்னோடய பிளான் படி டே 1 வந்து நான் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஐ ஹோப் 25 டேஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் வந்து ப்ராப்பராக இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஷெட்யூல் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.